we are Easy Math and Physics channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கறோம் அப்படினா example 1.3 11th standard mathematicsல இது ஒரு இந்த ப்ராப்ளம் வந்து பார்க்க சின்ன ப்ராப்ளமா இருக்கும் பட் ஆனா இது கொஞ்சம் நம்ம டெப்தா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அதனால அந்த ப்ராப்ளத்தை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம்னு இருக்கேன். சோ நமக்கு கொடுத்திருக்கிற ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்க அப்படினா A union B dash union C intersection A intersection B dash intersection C dash. நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த A union B dash union Cங்கிறது ஒரு எலிமெண்ட். intersection again ஒரு term. இந்த ரெண்டு term சேர்ந்து ஒரு பெரிய term. brackets கவனமா யூஸ் பண்ணனும். அதே மாதிரி union again ஒரு பெரிய term, intersection ஒரு term. இது ரெண்டும் சேர்த்து நம்ம யூனியன் பண்ணோம் அப்படினா நமக்கு என்ன கிடைக்கும்னா B dash intersection C dash ன்னு கிடைக்கும். சரியா? சோ இதுல வந்து நம்ம தியரி வைஸா தான் இத ப்ரூவ் பண்ண முடியும். சோ அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன செய்றேன் அப்படினா இந்த क्वेश्चனை வந்து நான் ரெண்டு டேர்மா ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். இந்த சென்டர்ல இருக்கிற யூனியனை மட்டும் வச்சிட்டு இது என்னோட ஃபர்ஸ்ட் டேர்ம், இது என்னோட செகண்ட் டேர்ம். இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்க்குள்ளேயே உங்களுக்கு வந்து ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கு, ரெண்டு எலிமெண்ட் இருக்குன்னு வெச்சுக்கலாம். சரியா? சோ ஃபர்ஸ்ட் வந்து நான் அந்த ஃபர்ஸ்ட் டேர்மை நான் எடுத்துக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல நீங்க பாத்தீங்க அப்படினா A union B dash union C யும் A intersection B dash intersection C dash ம் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து யூனியன்ல இருக்கு, செகண்ட் ஒன் இன்டர்செக்ஷன்ல இருக்கு. நான் முத இன்டர்செக்ஷனா எடுத்துக்கிறேன். இங்க ஏன் நான் முத இன்டர்செக்ஷன் எடுக்கிறேன் அப்படினு பாத்தீங்கன்னா நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. இன்டர்செக்ஷன்ங்கிறது இருக்குறதுல ஸ்மாலஸ்ட் செட், யூனியன்ங்கிறது லார்ஜஸ்ட் செட். நீங்க ஒரு செட்டை வந்து ரெண்டு மூணு செட்டை யூனியன் பண்ணிக்கிட்டே போனீங்க அப்படின்னா எலிமெண்ட்ஸ் கூடிக்கிட்டே போகும். ஒரு ரெண்டு மூணு செட்டை இன்டர்செக்ஷன் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா எலிமெண்ட்ஸ் கம்மியாகிக்கிட்டே இருக்கும். அப்ப நம்ம முத இன்இக்வாலிட்டி நீங்க பாத்துருக்கீங்கல்ல, இன்இக்வாலிட்டி நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா A less than or equal to B less than or equal to C ன்னு எழுதுவோம். இந்த இன்இக்வாலிட்டியில Aங்கிறது தான் ஸ்மாலஸ்டா இருக்கும், ஸ்மாலஸ்ட், Cங்கிறது ஹையஸ்ட். அப்ப நம்ம எடுக்கிற எலிமெண்ட் ஸ்மாலஸ்ட்டுக்கும் ஹையஸ்ட்டுக்கும் நடுவில் இருக்கான்னு செக் பண்ணுவோம். அதே மாதிரி தான் நம்ம அந்த மெத்தட்ல தான் நம்ம இங்க ப்ரூவ் பண்ண போறோம். அப்ப நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஸ்மாலஸ்டா முத எடுக்கணும். அதனால நான் முத இன்டர்செக்ஷன் டேர்மா எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இந்த இன்டர்செக்ஷன் நல்லா நோட் பண்ணி பாருங்க. இங்க என்ன இருக்கு? A இன்டர்செக்ஷன் B dash இன்டர்செக்ஷன் C dash. எலிமெண்ட்ஸ் வந்து A ல இருக்கணும். ஆனா எதுலலாம் இருக்க கூடாது? B dashலயும் இருக்க கூடாது, C dashலயும் இருக்க கூடாது. அப்ப எலிமெண்ட்ஸ் வந்து A ல இருக்கணும். ஓகே. அதே மாதிரி இப்போ நீங்க யூனியன் செட் எடுங்க. யூனியன்ல எடுத்து பாத்தீங்கன்னா A union B dash union C. இப்ப இதுலயும் பாருங்க எலிமெண்ட்ஸ் வந்து A ல இருக்கலாம், B dashல இருக்கலாம், C ல இருக்கலாம். இப்போ இங்க இருக்கலாம் அப்படினு வரும்போது A ல இருக்கலாம், B dashல இருக்கலாம், C ல இருக்கலாம். அப்ப இன்டர்செக்ஷன் வரும்போது A ல இருக்கலாம், B dashல இருக்கணும், C ல இருக்கணும். இப்போ ஓகே தானே உங்களுக்கு? சோ அப்ப இப்போ நீங்க என்ன பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுலயுமே எது காமனா இருக்கும்? A தான் காமனா இருக்கும். இப்போ நீங்க இதுல B dash காமனா இருக்கு, பட் B dashங்கிறது எப்பவுமே ஒரு செட் ஆகாது. ஆக்சுவலா இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு செட் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு நான் ஒரு செட் கொடுக்குறேன். A ஒரு செட்டு, Bங்கிறது ஒரு செட்டு, Cங்கிறது ஒரு செட்டு. இந்த செட்டை பத்தி நம்ம பேசலாம். இப்போ இந்த இடத்துல B டேஷோ இல்ல C டேஷோ உங்களுக்கு வந்து பெருசா வந்து அதுல பேச முடியாது. ஏன்னா அதெல்லாம் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த செட்டுன்னு தான் நம்ம சொல்லுவோமே தவிர அதை பத்தி நம்ம மேஜரா பேச மாட்டோம். அப்ப இந்த ரெண்டுலயுமே காம்ப்ளிமெண்ட் தவிர்த்து எது காமனா இருக்குன்னு பாத்தீங்கன்னா A தான் காமனா இருக்கு. அப்ப கண்டிப்பா இந்த செட்டு எல்லாமே Aக்கு சப்செட்டா இருக்கும். கரெக்டா? இப்போ நீங்க Aக்கு வந்து 1, 2, 3 எடுத்தீங்கன்னா அது எல்லாத்துக்கும் இன்டர்செக்ஷன் பார்க்கும்போது எது இருக்கணும்? கண்டிப்பா A கண்டிப்பா இருக்கும். ஓகே. சோ அதே மாதிரி இப்போ அடுத்து யூனியன் எடுங்க. யூனியன் எடுக்கும்போது அது லார்ஜ் செட்டா இருக்கிறதுனால, ஏன்னா A ல இருக்கிற எலிமெண்ட் எடுப்போம், B டேஷ்ல எடுப்போம், C ல இருக்கும். அப்ப கண்டிப்பா உள்ள என்ன செட் இருக்கும்? A இருக்கும். அப்ப சோ லார்ஜஸ்ட் செட், இன்டர்செக்ஷன் ஸ்மாலஸ்ட் செட், அதனால இங்க A பெருசா இருக்கும். யூனியன் லார்ஜஸ்ட் செட், அதனால இங்க A சின்னதா இருக்கும். இந்த காம்பினேஷன் உங்களுக்கு புரியுதா? சோ இப்போ ஈக்குவேஷன் 1 and 2ல இருந்து நான் என்ன சொல்லிரலாம் அப்படினா இந்த இன்இக்வாலிட்டி மாதிரி நான் இங்க எழுதிடுவேன். இந்த இன்இக்வாலிட்டில எப்படி வந்து நான் ஸ்மாலஸ்ட் லார்ஜஸ்ட்னு எழுதுனேனோ அதே மாதிரி 1 and 2 வச்சு இந்த இன்டர்செக்ஷனும் யூனியனுக்கும் நடுவுல இங்க A இருக்கும். அந்த Aங்கிறது வந்து இந்த இன்டர்செக்ஷனுக்கும் யூனியனுக்கும் நடுவுல அந்த செட்ல இருக்கு அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பை நான் வந்து முத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். ஓகே. சோ அப்ப இப்போ நான் என்ன செய்யறேன்னா இந்த ரெண்டுக்கும் நான் ரிலேஷன்ஷிப் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். இது ரெண்டுக்கும் நடுவுல நான் இன்டர்செக்ஷனை மீன் பண்ணணும். அப்ப லார்ஜ் செட், தட் மீன்ஸ் நான் எனக்கு ப்ராப்ளம்ல கொடுத்த மாதிரி நான் எழுதியிருக்கேன். லார்ஜ் செட் இன்டர்செக்ஷன் ஸ்மால் செட். நீங்க சொல்லுங்க, லார்ஜ் செட்டையும் ஸ்மால் செட்டையும் இன்டர்செக்ட் பண்ணும்போது எந்த செட்டு கண்டிப்பா இருக்கும்? இந்த ஸ்மால் செட்டு. ஏன்னா இந்த ஸ்மால் செட் கண்டிப்பா இந்த லார்ஜ் செட்டுக்குள்ள இருக்கும் இல்லையா? அப்ப ஒரு லார்ஜ் செட் ஒரு ஸ்மால் செட் இது ரெண்டையும் இன்டர்செக்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு ஸ்மால் செட் கிடைக்கும். இந்த ஸ்மால் செட் தான் இது. இப்போ ஓகே தானே உங்களுக்கு? அதே மாதிரி இப்போ செகண்ட் டேர்முக்கு வாங்க. செகண்ட் டேர்முக்கும் அதே மாதிரி தான். இதுல யூனியன் இருக்கு, அதான் லார்ஜ் செட், இன்டர்செக்ஷன் இருக்கு, ஸ்மால் செட். முத இன்டர்செக்ஷனை பத்தி பேசுறோம். ஓகே, இன்டர்செக்ஷன் எடுத்தாச்சு.
அதே மாதிரி இப்போ நீங்கள் ஈஸியாக இது ரெண்டுலையும் பார்த்துக்கலாம். இது ரெண்டுலையுமே காமனாக எந்த செட் இருக்குன்னு பாருங்கள். எது காமனாக இருக்குது? சி டேஷ் தான் காமனாக இருக்குது. ஏன்னா வேறு எதுவுமே இங்கே காமனாக இல்லை. போன இதில் வந்து 2 காமனாக இருந்தது. பட் காம்ப்ளிமெண்ட்டுங்கிறது நமக்கு இங்கே பேச முடியாதுங்கிறனால செட்டு ஏவை எடுத்தாச்சு. நமக்கு இங்கே செட்டு காமனாக எதுவுமே இல்லை, அதனால் நம்ம சி டேஷ் எடுத்துட்டோம். அப்போ ஸ்மாலஸ்ட் செட் சப்செட் ஆஃப் த பிக்கஸ்ட் செட். ஓகே, இப்போ அதே மாதிரி இப்போ அகெயின் நீங்கள் வந்து இதை பார்க்கும்போது யூனியன் தான் லார்ஜஸ்ட் செட்டு. ஸோ அதனால சி டேஷ் சப்செட் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி. இப்போ அகெயின் இந்த ரிலேஷன் படி நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்? இன்டர்செக்ஷன் எடுக்கிறோம். திரும்ப அதே தான், லார்ஜ் செட்டையும் ஸ்மால் செட்டையும் இன்டர்செக்ஷன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிச்சு? ஸ்மால் செட் தான் கிடைச்சிச்சு. அதே மாதிரி இதையும் இன்டர்செக்ட் பண்ணும்போது ஸ்மால் செட் கிடைச்சிச்சு. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்முக்கு ஆன்சர் வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ். செகண்ட் செட்டுக்கு ஆன்சர் வந்து பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ். இப்போ இது ரெண்டையும் நான் என்ன பண்ண போகிறேன்? யூனியன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து யூனியன் பண்ணுறேன். இப்போ யூனியன் பண்ணணும். ஆக்சுவலாக யூனியன் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ நீங்கள் கவனிங்க, இந்த பி ஸோ வந்து இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த செட்டு வந்து நம்ம என்ன செய்யணும்னா, இப்போ பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ் உங்களுக்கு ஒரு ஒர்க் அவுட் எக்ஸாம்பிள் பண்ணுறேன் பாருங்க. ஏக்கு வந்து 1 2 3 4னு ஒரு செட் எடுத்திருக்கேன். பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷில் வந்து என்ன இருக்குன்னா 2 6 4 எடுத்திருக்கேன். சரியா? 2 இதில் இருக்குது, 4 இதில் இருக்குது, 6 வந்து இதில் இல்லை. அப்படி ஒரு செட் எடுத்தாச்சு. இப்போ இது ரெண்டுக்கும் நான் இன்டர்செக்ஷன் போடுறேன். இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் போடும்போது எனக்கு என்ன கிடச்சிருக்கு? 2,4 கிடச்சிருக்கு. இந்த 2,4ங்கிறது பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ்க்கு ஈக்குவலாக இல்லை, ஆனால் சப்செட்டாக இருக்குது. கண்டிப்பாக ஓகே தானே? இப்போ புரியுதா? அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ் வந்து எதுக்கு சப்செட்டாக இருக்கும்? பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ்க்கு சப்செட்டாக இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ இது ரெண்டுக்கும் சப்செட் சொல்லியாச்சு. இப்போ ஆஸ் பர் த நம்ம கிவன் ப்ராப்ளம் படி இது ரெண்டுக்கும் நம்ம என்ன செய்கிறோம்? யூனியன் போடுறோம். அப்போ இது ரெண்டுக்கும் யூனியன்னாலே பிக்கஸ்ட் செட்டு பெருசாகும். நமக்கு இதோட ஆன்சரும் பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ் தான் கிடைக்குது. நல்லா கவனிங்க, இந்த ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷோட ஆன்சரே பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ் தான். அப்போ அதே செட்டை திரும்ப யூனியன் பண்ணும்போது எனக்கு என்ன தான் கிடைக்கும்? பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ் தான் கிடைக்கும். ஸோ தட் இஸ் த ஆன்சர். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்டர்செக்ஷன் செட் எடுங்க, அது ஸ்மாலஸ்ட் செட்டு. இன்டர்செக்ஷன் செட்டுக்கும் அந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல ரெண்டுல எது காமனாக இருக்குன்னு பாருங்க. காம்ப்ளிமெண்ட் இருந்து ஒரு நார்மல் செட் இருந்தது அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் செட் எடுக்காதீங்க, நார்மல் செட்டை எடுங்க. இல்லை நார்மல் செட் இல்லை, வெறும் காம்ப்ளிமெண்ட் மட்டும்தான் எனக்கு காமனாக இருக்குன்னா நீங்கள் காமன் செட் எடுங்க. காமன் செட்டை எடுத்தீங்க அப்படின்னா இன்டர்செக்ஷனுக்கு அந்த காமன் செட் பிக்கராக இருக்கும், யூனியன் செட்டுக்கு அந்த காமன் செட் ஸ்மாலராக இருக்கும். அதாவது இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணுங்க. இந்த இன்இக்வாலிட்டி தான் உங்களோட மைண்ட் செட். ஸோ இதில் லோயருங்கிறது வந்து இன்டர்செக்ஷன், ஹையருங்கிறது வந்து யூனியன். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி எது காமன் எலமெண்ட்டோ அதை வச்சு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்துருக்குற ப்ராப்ளமில் இன்டர்செக்ஷன் லார்ஜ் செட்டையும் ஸ்மால் செட்டையும் இன்டர்செக்ட் பண்ணால் உங்களுக்கு ஸ்மால் செட்டு தான் கிடைக்கும். இன்டர்செக்ஷனில் இருக்கிறது எதுவோ அதுதான் உங்களோட ஆன்சராக இருக்க போகுது. அப்போ அது ரெண்டையும் நீங்கள் அகைன் யூனியன் பண்ணும்போது சேம் செட்டு தான் கிடைக்கும். ஸோ இந்த ப்ராப்ளமை உங்களுக்கு புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக் we are always welcome. Thank you.